ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடிஎக்ஸனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்களாம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு நம்மளால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 200 நண்பர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வாலண்டரி வந்து பதிஞ்சிருந்தாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் பதியல. ஸோ பதினவங்களுக்கு வரைக்கும் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 195 நண்பர்கள் வந்து பதிஞ்சிருக்காங்க. அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதில் அவங்க பேர் எந்த செக்ஷனில் இருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போக ஆசைப்பட்றாங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லுமே இருக்கும். அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கும் அவங்க போகிறதுக்கும் கொஞ்சம் மியூச்சுவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள பேசிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் மதுரையிலேருந்து எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்னு தெரியணுன்னா மேலே சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் மதுரைன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி போகிறாரு. ஸோ நீங்கள் யாராவது கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வரேன்னு நினச்சிங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 பேரும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் போய்க்கலாம். ஸோ மதுரையிலேருந்து தூத்துக்குடி ஒருத்தர் போகிறாரு. அப்போ நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து யாரும் மதுரை வர இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தாராளமாக வந்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கும் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாருமே அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் நிறைய பேர் அப்ளை பண்ணல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ மதுரை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றதுலையும் அதுமாதிரி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி ஒருத்தர் போகிறாரு. அப்போ கன்னியாகுமரியில் யாராவது மதுரை நண்பர்கள் யாராச்சும் வர விருப்பமாக இருந்தாங்கன்னா அவன் தாராளமாக அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி எடுத்திருக்கேன். பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் திருச்சி போகிறாரு. ஒருத்தர் திருச்சி டு தூத்துக்குடி போக ஆசைப்படுறாரு. ஒருத்தர் திருவாரூர் டு திருச்சி போகிறாங்க. திருச்சி போகிறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. திருச்சியிலேருந்து வரதுக்கு பெரும்பாலும் யாரும் விரும்பலை. ஸோ எல்லாமே திருச்சிக்கு போக தான் ஆசைப்பட்றாங்க. அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பட் திருச்சியிலேருந்து ஒருத்தர் மட்டும் உள்ளே இன் ஆகிறாரு, ஒருத்தர் அவுட் ஆகிறாரு. ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் டு திருச்சி நிறையா இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் இருக்காங்க. திருச்சிலேருந்து உள்ளே வரதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. வெளியில் போகிறது 2 பேர் தான் வெளியில் திருச்சிலேருந்து அவுட் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியே அவங்க நம்பரை கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நம்பர் திருச்சி இல்லாட்டி கரூர் ரெண்டுமே ஓகேன்ற மாதிரி இருக்காங்க. முடிஞ்ச மட்டுமே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காத பட்சத்துக்கு அதுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்கு போக பாருங்கள். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த தடவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தடவை எல்லாம் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம மூலிமா நிறைய நண்பர்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறோம். பட் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நோ ப்ராப்ளம். கீழே இருக்கிற ஒரு லிஸ்ட்டை மட்டும் நான் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். வேணுன்ற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.